வந்து சொல்றாங்க, இந்த மாரி அழகி வந்து என்னோட சூர்யாவோட குழந்தையா இருந்துட்டு போட்டும். நாங்களே இவள தத்தெடுத்து வளர்த்துக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த குழந்தை எங்களோட குழந்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத கேட்டு வந்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. உடனே வந்து "உனக்கு புத்தி ஏதாவது கெட்டு போச்சா மகா? ஏன் மகா இப்படிலாம் முடிவு எடுக்கிற? உனக்கு இன்னும் வாழவே நீ ஆரம்பிக்கலையேடி. இதுக்கப்புறம் ஏன்டி இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. மகா கேட்க மாட்டேங்கிறாங்க. "இல்லக்கா இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இங்க பாருடி குடும்பம் குடும்பம்னு சொல்லிட்டு இருந்தா உன் வாழ்க்கை எப்படி நீ வாழ்வ? உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணாவா? எதுக்கு நீ இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. மகா வந்து "இல்லக்கா இதான் என்னோட முடிவு. இதுக்கு வந்து சூர்யாவையும் நான் கேட்கல." அப்படின்னோனே சூர்யா வந்து "எனக்கு முழு சம்மதம்." அப்படின்னு சொல்றாரு. உடனே சந்தோஷம் தாங்கவே முடியல எல்லாருக்குமே. மகா எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சிருக்கமான்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. "இப்ப சொல்லு அனாமிகா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா என்னோட குழந்தையா இருக்கணும். 4 பேர் சொல்லணுன்றது வந்து பயம் தான் எனக்கு அதிகமா இருந்தது. இப்ப எனக்கு அது பயமே இல்ல. இப்ப விஜயோட குழந்தை இல்லன்னு சொல்லிட்டீங்கல்ல, அது போதும் எனக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். விஜயோட சொத்துக்கள் வந்து கண்டிப்பா அழகிக்கு சேரக்கூடாது. புரியுதா எல்லாருக்கும்? அப்படின்னோனே, "கண்டிப்பா சேராது. எங்களோட சொத்துக்கள் தான் எங்க குழந்தைக்கு. இதுக்கப்புறம் வந்து அழகிய நாங்க பார்த்துக்குறோம்." அப்படின்றாங்க. அழகி கிட்ட போய் இனிமேட்டு விஜய் வந்து நீ அப்பான்னு கூப்பிடக்கூடாது அழகி. இதுக்கப்புறம் உனக்கு அப்பா சூர்யா தான், அம்மா மகா தான். புரியுதா? அப்படின்னு சொன்னோனே, குழந்தை அப்படியே குழப்பமா விஜய பார்க்குறா. விஜய்க்கு தாங்கிக்கவே முடியல. அழுகையா வருது. அதுக்கப்புறம் வந்து "வா விஜய் போலாம்." அப்படி சொல்லிட்டு அனாமிகா விஜய் கைய பிடிச்சு குழந்தைய பார்த்துட்டே இருக்க விஜய் வந்து அப்படியே கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க வந்து எல்லாருமே வந்து இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. லட்சுமி வந்து இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க மகா! உன்ன மருமகளா அடைய நான் குடுத்து வச்சிருக்கணும். இங்க பாருடா, மகா மாதிரி ஒரு பொண்டாட்டி யாருக்குமே அமைய மாட்டா. உனக்கு அமைஞ்சிருக்கா. அவ பொக்கிஷன்டா பார்த்துக்கடா அப்படி சொல்லிட்டு போறாங்க. எல்லாருமே மகாவ பாராட்டுறாங்க. இத பார்த்து சூர்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் மகா கிட்ட வந்து சொல்றாரு, "மகா நீ இந்த முடிவு எடுப்ப நான் எதிர்பார்க்கவே பார்க்கல. நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமா? இந்த குடும்பத்துக்காக அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க. ரொம்ப தேங்க்ஸ் மகா." அப்படின்றாரு. உடனே வந்து பார்க்குறாங்க. "இங்க பாருங்க, உங்ககிட்ட கேட்காம இந்த முடிவு எடுத்துட்டேன். நீங்க தான் அப்பான்னு சொல்லிட்டு இதில உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்லன்னோனே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மகா. இது நீ சொல்றது தான் முடிவு. நீ என்ன சொன்னாலும் நான் அத கேட்பேன். நீ தான் எனக்கு எல்லாமே மகா." அப்படி சொல்லிட்டு கைய பிடிக்கிறாரு. உடனே ஒண்ணும் புரியாம கைய எடுத்து விடுறாங்க மகா. உடனே வந்து "என்ன மகா?" அப்படின்னு சொன்னோனே, "இங்க பாருங்க சூர்யா, இன்னமும் உங்கள நான் மன்னிக்கல. புரியுதா? இந்த விஷயத்த வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒட்டலான்னு நினைக்காதீங்க." அப்படி சொல்லிட்டு போறாங்க. மகா எப்பதான் என்ன மன்னிப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் யோசிக்கிறாரு. இங்க வந்து மகா என்ன பண்றாங்க, அவங்க அம்மாவ சந்திக்கிறாங்க கோடீஸ்வரி. "கோடீஸ்வரி ஏன்டி இப்படிலாம் பண்ண? உன் வாழ்க்கைய நீ ஏன்டி கெடுத்துக்கிற? ஐஸ்வர்யாவும் சொன்னாடி, இந்த மாரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. எதுக்குடி உனக்கு இந்த வேல? உன்னோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா என்ன மகா பண்றது? எல்லாரும் தப்பா பேசுவாங்கடி. ஒண்ணு உனக்கு குழந்தை பொறந்ததுன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா சூர்யா தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையான்னு?" சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. "இங்க பாருங்கம்மா, 4 பேருக்காக நம்ம வாழல. நம்மளுக்காக தான் நம்ம வாழ்றோம். அதனால யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. என் குடும்பத்தோட நிம்மதி தான் எனக்கு முக்கியம். அதனால அந்த குழந்தை எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா அழகி ஓடி வந்து, "பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறா. "பாட்டி இதுக்கப்புறம் நீங்க தான் என் பாட்டின்னு சொன்னாங்க." அப்படின்னோனே ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. பார்த்தா சூர்யா பின்னாடியே வராரு. உடனே வந்து சரி குழந்தை வந்து அடம் பிடிச்சா, அதான் அதெல்லாம் சும்மா சொல்றாங்க. நான் ஒண்ணும் அடம் பிடிக்கல. இவர் தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு. சூர்யா அப்பா தான் அப்படின்னோனே உடனே சிரிக்கிறாங்க கோடீஸ்வரி. "பாத்தியா உன் புருஷன எப்படியும் உன் பின்னாடியே வளைய வளைய வந்துட்டு இருக்காருடி. கொஞ்சம் கருணை வைக்கக்கூடாதா? பாவம் தானே மாப்பிள." அப்படின்னோனே உன் மாப்பிள்ளைய நீ தாம்மா வந்து மெச்சுக்கணும். அவரெல்லாம் பாவம் பார்த்தா அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனை எப்பதான் தீரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கோடீஸ்வரி. இங்க வந்து மகா வந்து சாமி கும்பிடும்போது சூர்யா என்ன பண்றாரு, மகா கையில வந்து குங்குமத்த எடுத்து அவங்க நெத்தியில வச்சு விடுறாரு. "எதுக்கு வச்சீங்க?" அப்படின்றாங்க. "என் பொண்டாட்டிக்கு நான் வைக்கக்கூடாதா?" அப்படின்றாரு. இதெல்லாம் மட்டும் நல்லா பேசுங்க." அப்படின்னு வந்து அப்படியே வந்து பார்த்து சிரிச்சுக்கிறாங்க சந்தோஷமா. இவங்க 2 பேரும் இந்த மாரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி பிரார்த்திக்கிறாங்க. உடனே வந்து குழந்தைய பத்தியும் யோசிக்கிறாங்க. இனிமேட்டு இவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ரொம்ப பிரச்சனைய அனுபவிச்சுட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.